பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராய உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. விஷசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆளுநரிடம் அண்ணாமலை வலியுறுத்தல். ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவி ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் தற்காலிக சபாநாயகர் வர்தகிரி மக்தாப். இதன் மூலம் ரேபரேலி தொகுதியின் எம்பியாக அதிகாரப்பூர்வமாக தொடர்கிறார் ராகுல் காந்தி. அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு 25 ரூபாயை ஊதிய உயர்வாக வழங்கியது சென்னை மாநகராட்சி. தினக்கூலி 300 ரூபாயாக இருந்த நிலையில் 325ஆக உயர்த்தி சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றதைத் தொடர்ந்து முதன்முறையாக நடைபெற்றது அமைச்சரவை கூட்டம். ஓய்வூதிய உயர்வு மற்றும் நில உரிமை சட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட முடிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 125% கூடுதலாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மேலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீட் தேர்வில் உரிய திட்டமிடல் இல்லாமல் மாணவர்களை அலைக்கழித்தது கண்டனத்திற்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். நீட் தேர்வு முறைகேட்டால் தேசிய தேர்வு முகமையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் குறித்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வாய் திறக்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சம்பவம் அரங்கேறி 3 நாட்களுக்கு மேலாகிய முதலமைச்சர் நேரில் செல்லாதது ஏன் எனவும் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைந்து நடத்துவது குறித்து நடப்பு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி பாமக வெளிநடப்பு செய்த நிலையில் முதலமைச்சர் பேச்சு. உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியா அணியால் ஆப்கானை எதிர்கொள்ளும் போது ஏன் இருதரப்பு போட்டியில் விளையாட முடியாது என ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் கேள்வி. தாலிபான்கள் ஆட்சியை காரணம் காட்டி ஆப்கானுக்கு எதிரான போட்டிகளை ஆஸ்திரேலியா ஒத்திவைத்த நிலையில் ரஷித் கான் கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.